கிழக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் A.L. மஸ்மி தலைமையில் இடம்பெற்ற தவிசாளர் தெரிவில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸைச் சேர்ந்த ஐயினிய பிள்ளை முபாரக் உச்சவெளி பிரதேச சபையின் தவிசாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். தவிசாளர் பதவிக்கு இருவர் போட்டியிட்டனர். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸைச் சேர்ந்த முபாரக் மற்றும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸைச் சேர்ந்த அப்துல் மனாப் ரிஷான் ஆகியோர் போட்டியிட்டனர். திறந்த வாக்கெடுப்பில் முஸ்லிம் காங்கிரஸ் சபையை கைப்பற்றியதுடன் 7 உறுப்பினர்கள் ரகசிய வாக்கெடுப்பினை கோரி சபையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் சபை அமர்வில் கலந்து கொள்ளவில்லை. 9 வாக்குகளால் தவிசாளர் தெரிவாகினார். உப தவிசாளராக ஐக்கிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த வஹார்தீன் முகமது இம்ஜாத் ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டார். திருகோணமலை மாநகர சபை முதல்வராக இலங்கை தமிழரசு கட்சி உறுப்பினர் கந்தசாமி செல்வராஜா தெரிவு செய்யப்பட்டார். மாநகர முதல்வரை தெரிவு செய்வதற்கு எந்த ஒரு கட்சியும் அதற்குரிய 50% கோரத்தை கொண்டிருக்காத நிலையில் முதல்வர் தெரிவு இடம்பெற்றது. இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் கந்தசாமி செல்வராஜாவும் தேசிய மக்கள் சக்தி சார்பில் பதுகே தனுஷ்க ஜாயலத் ஆகியோர் பிரேரிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் திறந்த வாக்கெடுப்பு இடம்பெற்றது. கந்தசாமி செல்வராஜா 19 வாக்குகளை பெற்றுக்கொண்டு முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பிரதி முதல்வராக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் உறுப்பினர் முகமது மௌஷூம் ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டார். மன்னார் நகரசபை முதல்வராக ஜனநாயக தமிழ் தேசிய உறுப்பினர் டேனியல் வசந்தன் தெரிவு செய்யப்பட்டார். உப தவிசாளராக அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் உறுப்பினர் முகமது ஹுசைன் தெரிவு செய்யப்பட்டார். மன்னார் நகரசபையின் தவிசாளர் மற்றும் உப தவிசாளரை தெரிவு செய்வதற்கான அமர்வு வடமாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் தேவேந்தினி பாபு தலைமையில் மன்னார் நகரசபையில் இடம்பெற்றது. பகிரங்க வாக்கெடுப்பின் போது 15 உறுப்பினர்களுள் 14 உறுப்பினர்கள் வாக்களித்தனர். ஒருவர் நடுநிலை வகித்தார். இதில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர் டேனியல் வசந்தன் 8 வாக்குகளையும், தமிழ் மக்கள் கூட்டணி கட்சி உறுப்பினர் ஞான பிரகாசம் ஆண்டனி டேவிட்சன் 6 வாக்குகளையும் பெற்றுக்கொண்டனர். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு அகில இலங்கை மக்கள் காங்கிரசும் ஆதரவு வழங்கியிருந்தன. உப தவிசாளராக அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த நூர் முகமது ஹுசைன் தெரிவு செய்யப்பட்டார். மன்னார் பிரதேச சபையின் தவிசாளராக அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த A.J.M. ஜஃப்ரான் தெரிவு செய்யப்பட்டார். உப தவிசாளராக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர் ராய்டன் சாந்தினி குரூஸ் தெரிவு செய்யப்பட்டார். தவிசாளர் மற்றும் பிரதி தவிசாளர் தெரிவு இன்று காலை இடம்பெற்றது. அங்கு இடம்பெற்ற பகிரங்க வாக்கெடுப்பில் A.J.M. ஜஃப்ரான் 13 வாக்குகளையும், கிறிஸ்டி ரெவல் 9 வாக்குகளையும் பெற்றுக்கொண்டனர். இதன் அடிப்படையில் A.J.M. ஜஃப்ரான் தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டார். உப தவிசாளர் தெரிவில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர் ராய்டன் சாந்தினி குரூஸ் 26 வாக்குகளை பெற்றுக்கொண்டு உப தவிசாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்.